ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். குட்டி பையனை வேறு கூட்டிகிட்டு போகிறோம். அங்கே ஷாப்பிங் பண்ண விடுவானா விடமாட்டான்னு ஒரே நர்வஸில் தான் போயிட்டுருக்கேன். இவன் வந்து மேக்ஸிமம் 1 hour தாங்குவான். ஆனால் நம்ம இப்போ போகிற இடம் பார்த்திங்கன்னா டிமார்ட்டுக்குள்ளே சுற்றி பார்க்கவே நம்மளுக்கு 1 hour வேணும். இதில் ஷாப்பிங்கும் பண்ணணுன்னா மினிமம் 2 hours இருக்கணும். உள்ளே போயிட்டோன்னா பாதியில் வெளியில் வரவும் முடியாது. இவனை கூட்டிகிட்டு இவன் என்ன பண்ணுவானோங்கிற ஒரு பதட்டத்திலேயே தான் போயிட்டு இருக்கேன். நான் கரெக்டாக போன வருஷம் இந்த டிமார்ட் வந்தது. போன வருஷம் ஜூனில் வந்தேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணி ஒரு 1 weekல வந்தோம். அப்போது நிறையா ஓப்பனிங் ஆஃபர்ஸ், அதுக்கப்புறம் பை 1 get 1 காம்போ ஆஃபர்ஸ்னு நிறையா இருந்துச்சு. இப்போ என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். கரெக்டாக நாங்கள் கிளம்பி போகிற டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப மேகமூட்டமாக இருந்துச்சு. மழை வர மாதிரி வேறு இருந்தது. இப்போது நீங்கள் காந்திபுரம்லேருந்து வரீங்கன்னா டிமார்ட் தாண்டி கொஞ்சம் தூரம் கழித்து தான் யூடர்ன் பண்ணி வர மாதிரி இருக்கும். காந்திபுரம்லேருந்து வரவங்களுக்கு ரைட் சைடு இருக்கும். ஊட்டி மேட்டுப்பாளையம்லேருந்து வரவங்களுக்கு லெஃப்ட் சைடே இருக்கும். நான் இன்றைக்கி போகும்போதே தேவையில்லாததெல்லாம் ஆஃபர்ஸ் பார்த்து தேவையில்லாததோ எக்ஸ்ட்ராவோ எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோடு போயிருக்கேன். பார்ப்போம் நான் எவ்வளோ கண்ட்ரோல்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி. நாங்கள் போனது ஒரு வீக் டேயில் தான் போனோம். அப்போவே பார்த்திங்கன்னா பார்க்கிங்கெல்லாம் ஃபுல்லாக ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. கரெக்டாக நாங்கள் வந்து நிறுத்தினதும் மழையும் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் வீட்டில் இப்போது சமையல் பண்ணுறதில்ல. மகிக்கு மட்டும்தான் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சுன்னு அவனுக்கு மட்டும் ரெடி பண்ணி அனுப்பிட்டு இருக்கோம். என்னோடய மாமியார் தான் பார்த்திங்கன்னா சமையலெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அதனால எனக்கு பெருசாக க்ராசரிஸ் நீடெல்லாம் இல்லை. குட்டி பையனுக்கு இப்போ 1 month சாலிட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். அதுக்கு வந்து சில திங்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானும் தான். அதுக்காக தான் வந்திருக்கோம். ஆனால் நம்ம ஒன்று நினச்சி வருவோம், இங்கே ஒன்று நடக்கும்னு தெரிஞ்சு தான் 4-5 கட்டப்பையும் எடுத்து வச்சுட்டு தான் வந்திருக்கேன். குட்டி பையனுக்கு பேபி கேரியர் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் இவன் பார்த்திங்கன்னா சரி இதில் உட்கார வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சா ஜாலியாக அவன் உட்காந்துட்டான். எடுத்தால் கூட அதிலிருந்து வரமாட்டேங்கிறான். இப்போது ஷாப்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். உண்மையாக சொல்ல போனோன்னா நான் என்னெல்லாம் வாங்கணும்னு என் மைண்டில் நினச்சி வச்சுட்டு வந்தேனோ உள்ளே வந்து இதெல்லாம் பார்த்ததுமே அதெல்லாம் பிளாங்க் ஆகிடுச்சு. இதையெல்லாம் பார்த்தது சரி இது வாங்கலாமா அதை வாங்கலாமா அந்த மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே வந்து நல்ல ஆஃபரில் இருக்கிறதும் அதுக்கப்புறமா ரொம்ப இம்பார்ட்டண்ட் திங்ஸும் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆயிலெல்லாம் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாகவே இங்கே கிடைக்குங்க. அது நிறைய பேர்த்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வெளியில் மிஸ்டர் கோல்டு கடலை எண்ணெய் வந்து 205 ரூபான்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே வந்து 160 ரூபா தான். அதே மாதிரி சன்ஃப்ளவர் ஆயிலும் வந்து நல்லாவே ரேட் கம்மியாக இங்கே கிடைக்கிது. அப்புறம் மற்ற ஐட்டம்ஸ் இந்த பருப்பு, அரிசி, இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் பார்த்திங்கன்னா பேக்டில் 1/2 kg, 1 kg, 2 kgs இந்த மாதிரி தான் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் இந்த இதில் நம்ம மெஷர் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ நீடு இருக்கோ அந்த மாதிரி மெஷர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மெஷர் பண்ணி வாங்குறதுலேயும் குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். ஆனால் ஒன்றுங்க, இங்கே வந்தோன்னா 25 rupees தானே 30 rupees தானே அப்படின்னு சொல்லியே வந்து நிறைய ஐட்டம்ஸை வந்து எடுத்து உள்ளே போட்டு ட்ராலியை வந்து நிறச்சிடுவோம். இப்போ பார்க்குறக்கு ஒன்றுமே எடுக்காத மாதிரி இருந்தது. எடுக்க ஸ்டார்ட் பண்ணினதும் பார்த்திங்கன்னா ஒன்றா எடுத்து உள்ள ட்ராலியில் போட்டாச்சு. கடைசியில் நான் என்ன கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு நினச்சேனோ அது ஞாபகம் வந்துருச்சு. இது என்னென்னா பென்சில் முக்கியமாக வாங்கணும்னு நினச்சேன். ஏன்னா இந்த மகிக்கு வந்துட்டு ஒரு பென்சில் கொடுத்து விட்டோன்னா டெய்லி வந்து ஒரு பென்சில் வந்து காலி பண்ணிடுறான். என்னென்னு பார்த்தா அதை வந்து நம்ம ஷார்ப் பண்ணும்போது நம்ம ஷார்ப் பண்ணாலே அந்த நிப்பு வந்து உடஞ்சு போகுது. மெயினாக இப்போ லாஸ்ட் டைம் வாங்கினது பார்த்திங்கன்னா அப்சரா பென்சில் தான் வாங்கியிருந்தோம். அது வந்து நம்ம ஷார்ப் பண்ணாலே அந்த நிப்பு உடஞ்சு போகுது. நல்லா ஏதாவது ஒரு பென்சில் பிராண்ட் இருந்ததுன்னா நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கும் இந்த மாதிரி தான் உடஞ்சு போகுதாங்கிறதும் சொல்லுங்கள். இல்லை எனக்கு தான் தெரியாமல் நான் உடைக்கிறேனானும் எனக்கு தெரியல. அப்சரா வந்து நல்ல ஒரு பிராண்டு தான். ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா உடஞ்சு போகுது. அதனால் இந்த டைம் நட்ராஜ் பென்சில் வந்து ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருக்கேன். நம்ம சின்ன வயசுலலாம் அது தானே யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நல்லா இருக்கும்னு சொல்லி வாங்கியிருக்கேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஸ்டேஷ்னரி ஐட்டமில் ரொம்ப பெருசாக கலெக்ஷன்ஸ் இல்லை. மெயினாக பேடும் வாங்கணும்னு நினச்சிருந்தேன். அது இங்கே இல்லை. காம்போ ஆஃபர் மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸில் நிறைய வச்சுருப்பாங்க. இந்த டைம் அதுவும் எனக்கு என்னோடய கண்ணுக்கு படலை. அப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா இந்த டாய்லெட்ரி ஐட்டம்ஸ்க்கு வந்துட்டோம். இங்கே நிறையா பை 1 get 1 ஐட்டம்ஸ் இருந்தது. ஆனால் பை 1லேயே பார்த்திங்கன்னா ரேட்டெல்லாம் கொஞ்சம் ஹையாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு.
நான் இந்த 2 ஸ்டீல் ஸ்க்ரப்பு மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். மெயினாக நம்ம இங்கே உஷாராக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த கொட்டை எழுத்துலலாம் போட்டிருக்காங்க பாருங்கள், 20 rupees, 9 rupees, 56 rupees, 86 rupeesனு. அதெல்லாம் வந்துட்டு ப்ரைஸ் இல்லை, அந்த மெயின் எம்ஆர்பிலேருந்து அவ்வளோ ரேட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போது இந்த கையில் வச்சுருக்கிற அந்த க்ரே கலர் பார்த்திங்கன்னா 170 rupeesோ என்னவோ, அதிலிருந்து ஒரு 9 rupees 7 rupees தான் ஆஃப் கொடுக்குறாங்க. அதை கரெக்டாக நம்ம உஷாராக பார்த்து வாங்கணும். அதோட ப்ரைஸாக இல்லை வந்து அந்த இதிலிருந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்களான்னு. ஏன்னா நம்ம வாங்கும்போது நம்மளுக்கு டக்குன்னு தெரியாது. கடைசியில் நம்ம பில்லிங்க்கு போகும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் டிஃபர் ஆகும் ப்ரைஸஸ்ஸு. குட்டி பையனுக்கு லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. டிமார்ட்டுக்குள்ளே ஃபீடிங் ரூமெல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியல, நான் கேட்கவும் இல்லை. அதனால் லைட்டாக தண்ணி மட்டும் கொடுத்து அவனை சமாதானப்படுத்தி அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன். சோப்பு, ஷாம்பு, ஃபேஸ் வாஷு இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பை 1 get 1 நிறைய 50% ஆஃபர் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நிறையாவே டிஃப்ரெண்ட்டாக ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த சீப்பெல்லாம் நல்லாவே இருந்தது. ஆனால் அது பார்த்திங்கன்னா ஒரு செட்டாக வந்திருந்தது. தேவைப்படுற சீப்பு 2 இருந்தது, தேவைப்படாத சீப்பு 3 இருந்தது. அடுத்ததாக இந்த பஞ்சபாத்திரம் வாங்கலாமான்னு பார்த்துட்டு இருந்தேன். பிராஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தேன். ஆனால் இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. எனக்கு இப்போல்லாம் வந்து ஈவினிங் சாமி கும்பிட்றதே பெரிய டாஸ்க்காக இருக்குது. அந்த டைம் தான் இவன் வந்து தூங்குகிற டைமாக இருக்கும், இல்லைனா அவன் எந்திரிக்கிற டைமாக இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக அந்த 5:30 to 6:30 நம்ம சாமி கும்பிடணும்னு நினைக்கிறது, சாமி கும்பிட்றதே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்குது. டெய்லியும் பார்த்திங்கன்னா இவனுக்கு கற்பூரம் சுற்றி வைக்கிற பழக்கம் இருக்குது. அதுக்கு மட்டும் கற்பூரம் எடுத்துட்டேன். அடுத்தது முக்கியமாக இங்கே வந்தால் தான் வாங்கணும்னு நினச்சிட்டு வந்த இடத்துக்கு வந்தாச்சு. நல்ல குவாலிட்டியில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து மேட்ஸ் வாங்கணுன்னா கண்டிப்பாக டிமார்ட் வந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்டாக இருக்கும். ஆன்லைனில் இந்த வாட்டர் அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு மேட் வாங்கியிருந்தேன், 200 rupees. ரொம்ப குட்டியாக வந்திருந்தது. ஆனால் அது இங்கே பார்த்தீங்கன்னா 140 rupeesக்கு வந்துட்டு சூப்பராகவே வச்சுருந்தாங்க. இந்த கிச்சன் மேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 199 தான். ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது, ஒரு 2-3 years முன்னாடி வாங்கினது. மெஷின் வாஷ் தான் பண்ணிகிட்ருக்கேன், சூப்பராக இருக்குது இன்னுமே. நான் ரெகுலர் மேட்டு 2 டோர் மேட்டும் வாங்கியிருக்கேன். அது வந்து இன்னொரு வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. இங்கே வந்து பல்காக வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு 3 months 4 monthsக்கு அந்த மாதிரி வாங்குறதுன்னா டிமார்ட் வந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்டாக இருக்கும். தாருக்குட்டி ரொம்பவே சமாளித்து சமத்தாக இருக்காங்க. எங்களுக்கு வந்து பெருசாக டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காம அதுக்காகவே அழகாக ஒரு குட்டி டாய் வந்து அவனுக்கு வாங்கி கொடுத்தாச்சு. என்னெல்லாம் எடுக்கிறோமோ அதெல்லாம் அவன் கையில் கொடுக்க சொல்லி ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தான். அப்புறம் அடுத்ததாக மகிக்கு வந்துட்டு ஒரே ஸ்நாக்ஸ் பாக்ஸில் உள்ளே வந்து 2 பார்ட்டிஷன் பண்ணியிருக்கிற மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்திருந்தேன். சரி இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தேடி பார்த்தேன், அதை வாங்கலான்னு போயிட்டு இந்த ஜார்ஸ் எல்லாம் வந்து என் கண்ணில் பட்டுச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 49 rupees தான். அதுக்கு சூப்பர் குவாலிட்டியில் ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி காஃபி, டீ தூள், சுகரு இதெல்லாம் வந்துட்டு ஒரே மாதிரி போட்டு வைக்கலான்னு சொல்லி ஆன்லைனில் ஏர்டைட் கண்டெய்னர் தான் பார்த்து வாங்கினேன். பட் அது வந்தது பார்த்திங்கன்னா அது ஏர்டைட் கண்டெய்னர் மாதிரி இல்லை. ஸோ இங்கே டைரெக்டாக பார்த்து வாங்கலான்னு கொஞ்சம் ஐட்டம்ஸ் வாங்கிட்டேன். அப்புறம் இந்த பீங்கான் பவுல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 29, 39 அழகழகாக க்யூட்டாக நிறைய வச்சுருந்தாங்க. பீங்கான் மட்டும் இல்லை, பக்கத்தில் பீங்கான் மாதிரியே பிளாஸ்டிக் ஐட்டம்ஸும் இருக்குது. அது பார்த்திங்கன்னா 29, 39 க்யூட்டாக இருந்துச்சு. இந்த ஜூஸ் ஜாரெல்லாம் வந்து 49 rupeesக்கு ரொம்பவே அழகாக வச்சுருந்தாங்க. இந்த பாக்ஸ் வந்து ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. ஜஸ்ட்டு 130 rupees தான். எதுக்காவது யூஸ் பண்ணுவோன்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். இப்படி தாங்க 130 rupees தான், 20 rupees தான், 100 rupees தான் சொல்லிட்டு இங்கே எதுக்கு சில திங்ஸ் வாங்குகிறோன்னே தெரியாது வாங்கிடுவோம். அந்த மாதிரி நீங்களும் பண்ணுவீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நான் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன், கடைசியில் என்ன நடந்ததுங்கிறத அடுத்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.